அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். குன்றா வளங்களோடு குவியலாய் கலைகளையும் கொண்ட இந்த குமரி மாவட்டத்தில் இன்று இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரங்கேற்ற விழாவில் சிறப்புரை வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்கிறேன். கலை என்பது ஒரு மனிதனை பண்பட்டவனாக, பண்புள்ளவனாக சமுதாயத்தில் உயர்ந்து நிற்க வைக்கிறது. பரதம் 64 கலைகளில் ஒன்றாக கருதப்படும் இது பாரத நாட்டின் தெய்வீக கலை. முத்திரையில் முத்தமிடும் சித்திரம், கலைகளில் இது அழகிய ஓவியம். விழியோரம் கவிபாடும் கலை எனும் சிலை, அன்பெனும் மொழி இது இன்பத்தின் ஒளி. ஆம், தமிழ்நாட்டில் முதன்மையான கலையாக கருதப்பட்ட பரதம் அன்று பிரம்மனால் பரதருக்கு முதலில் கற்றுக் கொடுக்கப்பட்டதால் பரதம் என பெயர் பெற்றதாக புராணங்கள் எடுத்து எம்புகிறது. சோழர் காலத்தில் செழிப்புற்று விளங்கிய பரதக்கலை இரத்த நாளங்களில் ஓடும் குருதியை கட்டுப்படுத்த, உடல் கூறுகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்க, கவன சிதறலை கட்டுப்படுத்த, நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து உறவுகளை உறுதிப்படுத்த என அன்றாட வாழ்க்கைக்கு பல அர்த்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பரதம். அது மட்டுமல்ல, சித்தர்கள் தன்னுடைய மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து முத்திரைகளையும் பரதத்தில் பயன்படுத்துவதால் இன்று பரதம் மருத்துவ ரீதியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. ஒரு பரத கலைஞர் முத்திரைகளையும் அடவுகளையும் கஸ்தங்களையும் கர்ணாசங்களையும் நினைவில் வைத்து ஸ்வரங்களுக்கும் தாளத்திற்கும் தப்பாமல் விழிப்போடு அபிநயம் செய்து ஆடுவதால் இன்று நடனம் முழுமை பெறுகிறது. அவரது நினைவாற்றலும் அதிகரிக்கிறது. ஒரு மனிதன் பண்பட்டவனாக காரணம் ஒரு பரதத்தின் கலைக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதால் மட்டுமே. இன்று நாம் 5 குழந்தைகளின் நடன அசைவில் உள்ளூர கண்டோம். அவர்களுடைய நடன அமைப்பில் ஐம்புலன்களுக்கும் பரதத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் இன்று முகப்பொலிவை கூட்டுகிறது, மூச்சை சீர்படுத்துகிறது. இன்று பரத கலைஞர்கள் முக கண்ணாடி அணியாமல் வலம் வருகிறார்கள் என்றால் பரதத்தில் அதிகமாக கண்ணிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் மட்டுமே. பரதம் ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை வெளிக்கொணரக்கூடிய திறனை கொடுக்கிறது. பரதம் கற்றுக் கொடுக்க வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்வார்கள். தங்களுக்குள்ளேயே ஒழுங்குமுறையோடு வாழ வேண்டும் என்ற நெறியை கற்றிருப்பார்கள். படைப்பாளிகளும் கலைஞர்களும் கடவுளுக்கு நிகரானவராக கருதப்படுகிறார்கள். அத்தகைய வகையில் என்னுடைய முதல் நடன குரு டாக்டர் ராஜசேகரன் அவர்களும் கடவுளுக்கு நிகரானவர். என்னுடைய 3ஆம் வகுப்பு முதலே நடனத்தை கற்றுக் கொடுத்து இன்று நான் பண்பட்டவராக, ஒரு பட்டம் பெற்றவராக இந்த நடன அரங்கில் நிற்கிறேன் என்றால் அவரும் அதற்கு ஒரு மிக பெரிய பங்கை வகிக்கின்றார். நடனத்தின் மீது தளரா தனியா ஆர்வம் கொண்டவர். பல இடங்களுக்கு சென்று பல பதக்கங்களை வென்று வந்தவர். தன்னுடைய குடும்பத்தையே கலை குடும்பமாக மாற்றியவர். அடவுகள் எடுத்தாலும் புதுமையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர் நோக்கத்தை கொண்டவர். கலைக்காகவே இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவருடைய பணி சிறக்க, அவருடைய புகழ் பல நாடுகளில் வளர அவரை நான் முழு மனதோடு வாழ்த்துகிறேன். இன்று அரங்கேற்றம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அரங்கம் ஏறிவிட்டோம், அரங்கேற்றம் செய்துவிட்டோம் என்று பரதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள். இதுதான் பரதத்தின் தொடக்கம். வாய்ப்புகளை தேடி சென்று பல மேடைகளில் ஏறி பெற்றதையும் கற்றதையும் வெளிக்கொணர்ந்து உயர்ந்து நில்லுங்கள் என வாழ்த்தி அவர்களை கற்றுக் கொடுக்க வைத்த பெற்றோரையும் வணங்குகிறேன். சங்கீதம் என்பது வாத்தியத்தில் இல்லை, வாசிப்பவர்களிடத்தில் தான் வாத்தியம் இருக்கிறது. அத்தகைய விதத்தில் எளிமையாக இனிமையாக இசையுடன் அமைத்த இசை கலைஞர்களையும் பாடகர் குழுவினரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். இவர்களில் இறைவன் அருள் என்றும் தங்க வேண்டுமென்றும், எண்ணங்கள் மலை போல் உயர வேண்டுமென்றும் வாழ்த்துகிறேன்.
தடை கற்களை படிகற்களாக்கி சவால்களை சாதனையாக்கி நமக்கு இருக்கிறது சவால். நாம் வாழ வேண்டியது சத்தியம், வளர வேண்டியது சாத்தியம், படைக்க வேண்டியது சரித்திரம் என்ற வீர வார்த்தைகளை உங்கள் முன் விதைத்து எனக்கு இந்த வாய்ப்பளித்த என்னுடைய ஆசானையும் வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.